வீரா வீரா, இப்ப உங்களுக்கு ஓகேவா? எங்கேயாவது பெயின் இருக்கா? இல்லங்க, இவங்க தான் மேடம் உங்க 2 பேரையும் கரெக்ட் டைம்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. அவரு பயப்பட வேணாம். அவங்களுக்கு கால்ல அடிபட்டதா டாக்டர் சொன்னாங்க. அது கூட மேஜரா இல்லைன்னு தான் சொன்னாங்க. உங்க பக்கத்துல தான் இருக்காரு பாருங்க. என்னோட பேக், கார்ல பேக் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். கார்ல இருந்த பேக்லாம் பத்திரமா எடுத்து தோ ரிசப்ஷன்ல தான் வச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, நீங்க முதல்ல முழுசா ரெக்கவர் ஆகுங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சூப்பரா பண்ணிடலாம் சார். எங்களை ஓட விட்டுச்சே அந்த வீரலட்சுமி எஸ்ஐ, அத பழி வாங்க நாங்க தாராளமா உதவி பண்றோம். அது மட்டும் இல்ல, இந்த பேக அந்த எஸ்ஐ வீரா வீட்டுல கொடுத்துடணும். ஆக்சிடென்ட் ஆனவங்க திரும்ப வரப்ப இந்த பேக் அந்த வீரா வீட்டுல கிடைக்கணும். சரியா? அதானே பார்த்தேன். உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டீங்க போலயே. ஏண்டா டேய், திருப்பி கொடுக்கோட பணத்தை அடிப்பாங்க. போய் நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு, அதிகம் பேசாத. சார், அந்த மொபைல் என்னோடது. இந்தா புடி. போ. சான்ஸே இல்ல. மா, எங்களுக்காக நீங்க ஏன் இவ்ளோ சிரமப்படணும்? இதுல எனக்கு என்ன சிரமம்? உங்க 2 பேருக்காக என்ன தனியாவ சமைக்க போதும்? 2 கை அரிசி கூட போட்டா சரியா போச்சு. நீங்க பேசாம சாப்பிடுங்க. ஏங்க, இதுக்கு பேரு தாங்க மனுஷத்தன்மை. இதுவே எங்களுக்கு சென்னையில் அடிபட்டிருந்தா நீங்க பாத்திருக்க மாட்டீங்களா? ஏங்க, எங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துப்போம். கேட்டி, வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டியா? சரி, நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? அக்கா, இவனுக்கு இன்னும் பேர் போடு. நம்ம வீட்டு ஞாபகம் வருது. குடு. சாதம் போட்டுட்டா? போதுமா? போதும் போதும். தம்பி, உங்களுக்கு போதுமா? தண்ணி வேணுமா? எங்க கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். ரசமா? போதுமா? இப்ப குடிங்க. அந்த குழந்தை இப்படி நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என் மாமன் பிரசிடென்ட் ஊர்லயே இல்லையா? நீங்க எங்க வந்தீங்க? ரெண்டாவது, உங்க 2 பேரும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. எந்த ஊர் நீங்க? நாங்க பக்கத்தூரு. ஐயாவை பாக்குறதுக்காக ஸ்டேஷன் போயிருந்தோம். ஸ்டேஷன்ல இருந்து பேக கொடுத்தாங்க. இந்த பேக வீராமாட்ட கொடுக்க சொன்னாங்க. பேகா? அண்ணா, என்ன பேக் இது? தெரியலையாமா. ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு புறப்பட்டோம். போற வழியில வீராமாட்ட அந்த பேக கொடுத்துட்டு போக சொன்னாங்க. ஐயா தான் கொடுத்து விட்டாரு. வீராமாட்ட அதை கொடுத்துறீங்களா? அண்ணா, இது எங்க பேக் இல்லண்ணா. மா, எனக்கு தெரியாதுமா. ஸ்டேஷன்ல இருந்து தந்து விட்டாங்க. வீராமாட்ட கொடுத்துறீங்களா இந்த பேக? ஏத்தா, ஸ்டேஷன்ல இருந்து தானே கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கி வை, வீரா வந்தோன்னு கொடுத்துக்கலாம். சரி அண்ணா, இருங்கண்ணா, ஒரு வாய் காப்பி தண்ணி. ஐயோ, அதெல்லாம் வேணாமா, நான் கிளம்புறேமா. அண்ணா, ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? அப்பா, நீ போயிட்டு நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன். ஒரு வாய் டீ சாப்பிட்டு போறதுல என்ன அவசரம்? வேலை இருக்குங்க. ஆமா, எந்த ஊர் உங்களுக்கு? பக்கத்து ஊர் தாங்கய்யா, காயமொழி. அப்படியா? சரி சரி. அக்கா, உனக்கு ஸ்கூல்ல வேலை இல்லையா? எல்லாம் முடிஞ்சதுடி. மத்தியானம் ஃப்ரீ தான். அதான் அறிவு அங்க இருக்கார்ல, அவர் பாத்துப்பாருன்னு நான் வந்துட்டேன். முதல்ல வீட்டுக்கு போய் ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நான் ஸ்டேஷனுக்கு போகணும்ல, போய் ரிப்போர்ட் எழுதணும். நிறைய வேலை இருக்கு. கொடுத்தா
இந்தாங்க நான் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். குடிங்க குடிங்க. குழந்தை என்ன பண்ணுது? குழந்தை உள்ள பால் குடிச்சிட்டு தூங்குதுப்பா. தூங்குதா? அண்ணா 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 என்கிட்ட கொடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்கயா. ஆ. அம்மா வந்தா பேக் கொடுத்துருங்க, நாங்க வரோம். வாங்க வாங்க வரேங்க. பாத்து டேய், வாடா. அப்பா, ஒரு வழியா பேக் கொடுத்தாச்சு. ஆமா மாமா. டேய், டேய், அந்த எஸ்ஐ வீரா வருதுடா. இருடா வண்டியா, போ போ. எசக்கி எல எசக்கி பாத்தா எசக்கி எசக்கி வரேன். ஏலம் போட்டுட்டு இருக்க. கத்தாதுக்கா, குழந்தை உறங்குதுல்ல. சரி என்ன